Hi students, இன்னைக்கு நம்ம கொஞ்சம் பேசிக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் பார்க்க போறோம். பேசிக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ண போறது பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் இஸ் நத்திங் பட் ஆஸ் அட் ஒரு பர்டிகுலர் டேட், ஆஸ் அட் அ பர்டிகுலர் டேட் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டியோட பேலன்ஸ். இதுதான் வந்து பேலன்ஸ் ஷீட்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து எப்படி டேலி ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்ரி டெபிட் ஹேஸ் அ கிரெடிட். எவ்ரி டெபிட் ஹேஸ் அ கிரெடிட். அதனால தான் நம்மளோட பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகுது. இப்போ ஒரு கேப்பிட்டல நம்ம ஏன் லைபிலிட்டில வைக்கிறோம்? இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினா எல்லாருக்கும் வரலாம். அது தப்பு கிடையாது. கேப்பிட்டல் இஸ் நத்திங் பட் ஓனர் நமக்கு குடுக்குற ஃபண்ட். ஸோ ஒரு ஃபர்ம் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் ஓனர். ஸோ ஃபர்முக்கு ஓனர் குடுக்குற காசு அசட்டா இருந்தாலும், அது ஓனருக்கு திரும்ப தர வேண்டிய ஒரு லைபிலிட்டியாவும் வந்து நிக்குது. அதனால தான் ஓனர் நம்மளுடைய ஃபர்முக்கு குடுக்குற அசட்ட ஃபர்ம்ல ரெக்கார்ட் பண்ணும்போது கேஷ் அக்கவுண்ட் டெபிட், அதாவது கேஷ் உள்ள வருது. ஸோ கேஷ் அக்கவுண்ட் டெபிட் டூ கேபிட்டல்னு பண்றோம். கேபிட்டல கிரெடிட் பண்றோம். கேபிட்டல கிரெடிட்னா ஏன் கிரெடிட் பண்றோம்? ஏன்னா அத லைபிலிட்டியா ட்ரீட் பண்றோம். ஏன் அத லைபிலிட்டியா ட்ரீட் பண்றோம்? ஏன்னா நம்ம ஓனர் நமக்காக குடுக்குற காசெல்லாம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி அத பெருசாக்கி, அத ப்ராஃபிட் ஆக்கி திரும்ப அத ஓனருக்கு தரணும். அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் ஃபர்ம் நடக்குது. அல்டிமேட்டா அதுக்கான எல்லா டெசிஷனும், எல்லா ரிஸ்க்கும் எடுக்கிறது ஓனரா இருந்தாலும், நம்ம வந்து ஓனர் பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட்ல ஓனர் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் த ஃபர்ம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து ஓனர் குடுக்குற காச கேப்பிட்டல்னு நெனைக்கிறோம். ஸோ கேப்பிட்டலையும் லைபிலிட்டியும் ஆட் பண்ணா நமக்கு அசெட் கிடைக்கும். இதுதான் அக்கவுண்டிங் ஈக்குவேஷன். ஸோ கேப்பிட்டல் பிளஸ் லைபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு அசெட். எப்பயுமே இந்த ஈக்குவேஷன் டேலி ஆகணும். ஸோ நம்ம என்ன ஒரு என்ட்ரி போட்டாலும் எய்தர் லைபிலிட்டியில ஒரு பிளஸ், அசெட்ல ஒரு பிளஸ், ஆர் அசெட்டுக்குள்ளேயே ஒரு பிளஸ் ஒரு மைனஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்கா எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவல் ஆகும். அப்பதான் நம்மளோட பேலன்ஸ் ஷீட் எப்பயுமே டேலி ஆகும். இப்போ நம்ம வந்து 3 இம்பார்ட்டன்ட் கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் பார்க்க போறோம். பர்சனல், ரியல், நாமினல். பர்சனல்னா ஒரு பர்சனை குறிக்குது. ஸோ ஒரு பர்சன் ரிலேட்டடா இருக்கும்போது அவங்க வந்து நம்ம யார் வாங்குறாங்களோ அவங்க ரிசீவர், டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். அப்ப இதுக்கு என்ட்ரி ஏதாவது சொல்லுங்களேன். கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டார். இதுக்கு என்ட்ரி என்ன வரும்னா, கேஷ் உள்ள வருது ஏன்னா நம்ம தான் ரிசீவர். கிவர் வந்து டெட்டார். ஸோ டெட்டாரை நான் கிரெடிட் பண்ணுவேன். ஏன் நம்ம ரிசீவர்னா நம்ம பேரை போடணும். எப்பயுமே நம்ம அக்கவுண்ட்ஸ்க்கு நம்மளே நம்ம பேரை போடக்கூடாது. நமக்கு எப்படி ரிசீவ் ஆகுது? கேஷா ரிசீவ் ஆகுது. நம்மளோட கேஷ் அக்கவுண்ட் நம்மளோட பேலன்ஸ் ஷீட்ல இருக்கு இல்லையா? ஸோ கேஷ் அக்கவுண்ட்ட டெபிட் டு டெட்டார். டெட்டார் தான் கிவர். அப்ப டெட்டாரு கேஷ் ரிசீவ் பண்ணாச்சு. கிரெடிட்டாருக்கு நம்ம பே பண்ணுவோம். அப்ப கேஷ் வெளியே போகுது. அப்ப யாரு ரிசீவர்? டெட்டார் தான் சாரி கிரெடிட்டார் தான் ரிசீவர். ஸோ கிரெடிட்டார் அக்கவுண்ட் டெபிட். ஏன்னா கிரெடிட்டார் தான் ரிசீவர். டூ நம்மளோடது என்ன வெளியே போகுது? கேஷ் வெளியே போகுது. ஸோ இது ஒரு என்ட்ரி. நெக்ஸ்ட் இப்ப வந்து ரியல் அக்கவுண்ட். இப்ப இது எதுக்காக யூஸ் பண்ணோம்னா அசெட்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். அசெட்டை பொறுத்த வரைக்கும் உள்ள வர்றதை டெபிட் பண்ணும், வெளியே போறதை கிரெடிட் பண்ணும். இப்ப இங்கேயே பாத்தீங்கன்னா கேஷ் வெளியே போகுது, கிரெடிட் பண்ணிருக்கோம். கேஷ் உள்ள வருது, டெபிட் பண்ணிருக்கோம். ஏன்னா கேஷுமே வந்து ரியல் அக்கவுண்ட் தான். பிக்சட் அசெட், நம்ம இப்போ ஒரு அசெட் பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா அசெட் உள்ள வருது. ஸோ ஃபர்னிச்சர் அக்கவுண்ட் டெபிட். யாரு நமக்கு கொடுப்பா அசெட்டை? ஒண்ணு அசெட்ட நமக்கு யாராவது குடுக்கணும். இல்ல நம்மளே காசு குடுத்து வாங்கணும். நமக்கு ஃப்ரீயா குடுத்துட்டு அப்புறமா ஃப்ரீயான்னு நான் சொல்ல வரல. பட் லேட்டரா குடுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு குடுக்குறாங்க அப்படின்னா, பேயபிள் அக்கவுண்ட். இந்த பேயபிள் இஸ் நத்திங் பட் பெர்சனல் அக்கவுண்ட். அதனால தான் கிரெடிட் த கிவர். இவங்க தானே நமக்கு அசெட்ட குடுக்குறாங்க. இல்ல நானே தான் கேஷ் குடுத்து வாங்கியிருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு பெர்சனல் அக்கவுண்டே இன்வால்வ் ஆகாது. அப்ப ஃபர்னிச்சர் அக்கவுண்ட் டெபிட் டு கேஷ் அக்கவுண்ட். அப்புறம் நாமினல் அக்கவுண்ட். நாமினல் அக்கவுண்ட்டுக்கு வந்து ஒரு ரெசிடுவல் அக்கவுண்ட் மாதிரி. பர்சனல் ரியல்ல கவர் ஆகாது எல்லாமே நாமினல்ல கவர் ஆகும். ஆனா நாமினல்ல மேஜர் ஹெட்டா கவர் ஆகுது எக்ஸ்பென்ஸ், லாஸ், இன்கம், கெயின். ஸோ ஃபார் எனி எக்ஸ்பென்ஸ் யூ ஷுட் டெபிட். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி எக்ஸ்பென்ஸ். சேலரி இஸ் அன் எக்ஸ்பென்ஸ். சேலரி அக்கவுண்ட் டெபிட். நம்ம வந்து சேலரியை கேஷா பே பண்ணுவோம். அப்ப கேஷ் வெளியே போகுது. கேஷ் ரியல் அக்கவுண்ட் வெளியே போகுது. கோஸ் அவுட். அப்ப டு கேஷ். சேல்ஸ் உள்ள வருது. சேல்ஸ் வந்து கேஷ் சேல்ஸ் பண்ணிக்க கேஷ் உள்ள வருது. கேஷ் ரியல் அக்கவுண்ட். கேஷ் கம்ஸ் இன். ஸோ கேஷ் அக்கவுண்ட் டெபிட். Sales is an income. Credit all income. So to sales.
ஸோ இதுதான் வந்து கோல்டன் ரூல்ஸ். கோல்டன் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் எல்லா என்ட்ரியும் இருக்கும். 100% எல்லா என்ட்ரியுமே வந்து கோல்டன் ரூல்ஸ் பாஸ் பண்ணி தான் இது பண்ணி தான் இருக்கும். வாட் இஸ் ப்ரீபெய்ட்? ஸோ ப்ரீபெய்ட் இஸ் நத்திங் பட் நம்ம வந்து ஜென்ரலி அக்ரூவல் கான்செப்ட் ஆஃப் அக்கவுண்டிங் ஃபாலோ பண்றோம். அதாவது நமக்கு எப்ப வந்து ஒரு இன்கம் வந்து ஜெனரேட் ஆகுது, எப்போ ஒரு எக்ஸ்பென்ஸ் ஜெனரேட் ஆகுதோ, அந்த எக்ஸ்பென்ஸ் நம்ம பே பண்றோமோ, பே பண்ணலையோ, ரிசீவ் பண்றோமோ, ரிசீவ் பண்ணலையோ, ஜெனரேட் ஆனது ஒண்ணு நம்ம அத P&Lல காட்டிடுவோம். இதுதான் அக்ரூவல் கான்செப்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஏப்ரல் 2026ல இருந்து 31 மார்ச் 2027 வரைக்கும் என்னோட டெலிஃபோன் லைன் சார்ஜஸ் வந்து ஒரு 1 லேக் வருது. நான் என்ன பண்றேன்னா 26th மார்ச் 26 அன்னைக்கே இந்த மொத்த 1 லேக்கையும் சேர்த்து பே பண்ணிட்டேன். அப்ப இதுக்கு பேரு அடுத்த வருஷத்தோட எக்ஸ்பென்ஸ இன்னைக்கே பே பண்ணிட்டேன். அதுக்கு பேர் தான் ப்ரீபெய்ட். So prepaid is nothing but an expenses of mine but not relating to a period has been paid in a yearly basis. Prepaid expense is always an asset. Prepaid expense is always an asset. Expense prepay பண்ணாதா asset. இதே revenue. Prepaid எனக்கு ஒரு revenue கிடைச்சிருக்கு உள்ள. அப்படின்னா அது deferred revenue concept அது different. இப்போ நம்ம prepaid expense பத்தி மட்டும் தான் பார்க்கிறோம். Prepaid expense is always an asset. இப்போ prepaid expense நம்ம கேஷ்ல பே பண்ணா என்ன என்ட்ரி? என்ன என்ட்ரினா prepaid expense account debit ஏன்னா asset. 2 cash வெளிய போகுது. Credit what goes out. Cash account. prepaid expense தான். ஆனா என்னோட holding company பே பண்றாங்க எனக்காக. அப்படின்னா prepaid expense account debit ஏன்னா எனக்கு அது prepaid தான். ஆனா நான் பே பண்ணல. என்னோட கேஷ் வெளிய போகல. ஹோல்டிங் கம்பெனி அப்ப நான் ஹோல்டிங் கம்பெனி குடுக்கணும் இல்லையா? சோ யாரு கிவரோ அவங்கள நம்ம டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். கிவர் யாரு? கிவர் வந்து ஹோல்டிங் கம்பெனி. சோ டியூ டு ஹோல்டிங் கம்பெனி. பெய்டு த்ரூ பேங்க். இது ரொம்ப சிம்பிள். நான் கேஷ்க்கு பதிலா இப்ப பேங்க் வெளிய போகுது அவ்வளவுதான். சோ ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் டு பேங்க். இப்ப என்ன ஆகும்னா இந்த ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து என்னோட அசெட்ல நிக்கும். இப்ப இந்த அசெட்ட நான் வந்து ஸ்லோவா எக்ஸ்பென்ஸ் பண்ணுவேன். எப்படின்னா 31st மார்ச் வரைக்கும் அது ப்ரீபெய்ட்ல தான் இருக்கும். ப்ரீபெய்ட் ஒரு 1 லேக் இருக்கும். நான் வந்து அடுத்த 12 மாசத்துக்கு அதை எப்படி டெஃபர்ட் பண்ணுவேன்னா எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவேன். ஏன்னா எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணாதான் இப்ப டெலிஃபோன் எக்ஸ்பென்ஸ்னா டெலிஃபோன் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட். 2 ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ். ஏன்னா ப்ரீபெய்ட் ஆல்ரெடி டெபிட்ல எனக்கு 1 லேக் இருக்கு. அதை நான் குறைச்சிக்கிட்டே வருவேன். ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ். இங்க நான் வந்து 1 லேக் டிவைட் 12 என்ன வருதோ அதை நான் போடுவேன். ஸோ 8,333 போட்டுருவேன். இப்போ ஃபர்ஸ்ட் மந்த் இந்த என்ட்ரி போட்டோடனே என்னோட ப்ரீபெய்ட் நான் கிரெடிட் இங்க டெபிட்ல இருக்கிறது கிரெடிட் ஆயிருக்கு. அப்ப குறைஞ்சிரும். அப்ப 30th ஏப்ரல் அப்ப இந்த ப்ரீபெய்டோட லெட்ஜர் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 1 லேக்ல இந்த 8,000 மைனஸ் ஆகி 91,667 வந்து பேலன்ஸ்ல நிக்கும். இப்ப அடுத்து மே எண்ட்ல இதே என்ட்ரியை நான் 12 மாசத்துக்கும் எல்லா மாசமும் பாஸ் பண்ணனா அடுத்த வருஷம் 31st மார்ச் அப்ப ஆர்எல்ஸ் 1st ஏப்ரல் அப்ப என்னோட ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸோட பேலன்ஸ் 0 ஆயிடும். இதுதான் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸோட எக்ஸ்பென்சஸ் எப்படி ஆகுதுங்கிற கான்செப்ட். இப்ப டெப்ரிசியேஷன் என்ட்ரிஸ் நான் ஒரு கிளிம்ஸா தான் சொல்றேன். அது ஆல்ரெடி வந்து அக்கவுண்ட்ஸ்ல தெரிஞ்சவங்க ஜஸ்ட் ஒரு சம் அப் பண்ணிக்க ஜஸ்ட் வந்து அவங்களோட மெமரிஸ் ரீகலெக்ட் பண்ணதுக்காக தான் இந்த வீடியோவே ஃபுல்லாவே. ஸோ டெப்ரிசியேஷன் என்ட்ரி. Depreciation entry generally depreciation is an expense. Debit all expense. So depreciation account debit. என்னோட அசெட்டோட வேல்யூ குறையுது. So to fixed asset. இது ஒரு ஃபார்மேட் ஆஃப் என்ட்ரி. நான் வந்து இப்படி ஃபாலோ பண்ணல. நான் ஃபிக்ஸட் அசெட் ஸ்ட்ரெயிட்டா குறைக்க விரும்பல. ஐ வாண்ட் டு ஷோ ஃபிக்ஸட் அசெட் அட் காஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்ட். அது மாதிரி சில பேர் காட்டணும்னு நினைப்பாங்க. அப்ப நான் டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணும்போது டெப்ரிசியேஷன் அக்கவுண்ட் டெபிட் டு அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் போடுவேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ஒரு லைபிலிட்டி அக்கவுண்ட் மாதிரி எனக்கு வந்து கிரெடிட்லயே போயிட்டு இருக்கும். ஆட் ஃபிக்ஸட் அசெட் ஆல்ரெடி நான் வாங்கும்போது அது டெபிட்ல இருக்கும். ஸோ பேலன்ஸ் ஷீட்ல காட்டும் போது ஃபிக்ஸட் அசெட் 1 லேக் எக்ஸாம்பிள் தான்.
நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன் போட்டேன்னா லெஸ் அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன், ஏன்னா அது கிரெடிட்ல இருக்கு 20,000. ஸோ 80,000 அப்படின்னு சொல்லி நோட்ஸ்ல இருக்கும். நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ்ல இப்படி இருக்கும். ஆனா பேலன்ஸ் ஷீட் ஃபேஸ் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட்ல இதா இருக்கும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங். ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கண்டிப்பா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கலாம். டிஃபரண்ட் பிட்வீன் அமார்டைசேஷன் அண்ட் டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன் இஸ் ஃபார் டான்ஜிபிள் அசெட்ஸ். நம்மளால டச் பண்ண முடியற அசெட்ஸ்க்கு நம்ம பண்றது டெப்ரிசியேஷன். அமார்டைசேஷன் இஸ் ஃபார் இன்டான்ஜிபிள் அசெட். ஆனா ரெண்டுமே வந்து அலோகேஷன் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட் ஓவர் த யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் த அசெட். அதுதான் வந்து இன்டான்ஜிபிள் அசெட்டுக்கு பண்ணா அது அமார்டைசேஷன், டான்ஜிபிள் அசெட்டுக்கு பண்ணா depreciation. Tangible asset is nothing but which we can touch. Intangible asset is something which is created. Amortization க்கு same entry தான். Either amortization account debit பண்ணிட்டு amortization account debit to intangible asset னும் போடலாம். Or else amortization to accumulated amortization னு போடலாம். Amortization account debit to accumulated amortization. அப்ப இந்த இடத்துல என்னுடைய இன்டான்ஜிபிள் அசெட் காஸ்ட்லியே இருக்கும். லெஸ் அக்யூமுலேட்டட் அமார்டைசேஷன் நான் கிரெடிட் பண்ற வேல்யூ லெஸ் பண்ணிட்டு ஃபேஸ் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட்ல வந்து இந்த லெஸ் ஆன வேல்யூவை நான் ஷோ பண்ணுவேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். நெக்ஸ்ட் நம்ம இப்போ வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். எதெல்லாம் அசெட் எதெல்லாம் லைபிலிட்டின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ட்ரேட் பேயபிள் இஸ் அ லைபிலிட்டி. ஏன்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு பே பண்ணணும், அதை நம்ம கிரியேட் பண்றோம் லைபிலிட்டி. இது மூணுமே நம்ம சொல்றது நம்ம ஒருத்தவங்களுக்கு பே பண்ணணும், ஒருத்தவங்களுக்கு நம்ம தரணும். டியூ டு சம் அதர். இது மூணுமே சேம் டெர்மினாலஜி தான். நம்ம வந்து நார்மலா ப்ரொப்ரைட்டர்ஷிப்க்கு யூஸ் பண்ணும்போது கிரெடிட்டார்னு யூஸ் பண்ணலாம், அக்கௌண்ட்ஸ் பேபிள்னு யூஸ் பண்ணலாம். ஆனா ஒரு கம்பெனிக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம தான் ட்ரேட் பேபிள்னு சொல்லுவோம். ஆனா மூணுமே வந்து நான் ஒரு பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன், ஆனா பே பண்ணாம பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன், நான் அதுக்கப்புறம் பே பண்ண போறேன். ஸோ மூணுமே லைபிலிட்டி தான். லாங் டேர்ம் பாரோயிங், நான் கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அது திரும்ப கொடுக்கணும். நான் எந்த ஒரு விஷயத்த திரும்ப கொடுக்கணுமோ அது எனக்கு லைபிலிட்டி. டிபெஞ்சரும் கடன் தான். ஆனா டிபெஞ்சர் எப்பயுமே ஒரு பெர்சன்டேஜ் வரும். அந்த பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் மாதிரி அதை வருஷம் நம்ம பே பண்ணணும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டுமே எனக்கு பே பண்ணாம இருந்தா அது லைபிலிட்டி தான். அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் பேயபிள் இஸ் ஆல்சோ a liability. பேங்க் லோன் இஸ் a liability. கரண்ட் அக்கௌண்ட் வந்து பேஸ்ட் ஆன் நான் ஓவரா வித்ட்ரா பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா லைபிலிட்டி. ஆர் நான் வந்து இப்போ இதோட பேலன்ஸ் வந்து பேங்க்ல இருக்கிற பேலன்ஸ் வந்து எனக்கு பேங்க்ல, நான் சொல்றது பேங்க்ல ஆர்எல்ஸ் நம்மளோட புக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட புக்ஸ்ல அது கிரெடிட் பேலன்ஸ்ல இருந்தா லைபிலிட்டி, டெபிட் பேலன்ஸ்ல இருந்தா அசெட். ஆல்வேஸ் அசெட் will have a debit balance, liability will have a credit balance. Fixed asset is an asset, intangible asset is an asset. Intangible asset ஓட எக்ஸாம்பிள் வந்து goodwill, trademark, patent. ப்ரீபெய்ட் ரெண்ட், நான் முன்னாடியே ஒரு விஷயத்தை பே பண்ணேன். ஆல்ரெடி சொன்னேன் ரெண்ட் இஸ் an expense. So prepaid expense is always an asset. Cash is an asset. Bank balance is an asset unless it is a negative balance. Accounts receivable, trade receivable, debtor. இது மூணுமே நான் ஒருத்தங்களுக்கு சேல் பண்ணிருக்கேன், அது எனக்கு அவங்க தரணும். ஸோ டியூ ஃப்ரம் சம். இது வந்து நம்ம ஜென்ரலா இது இல்ல, டெட்டாரும் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிளும் டி பேலன்ஸ் ஷீட்டுக்கு, ட்ரேட் ரிசீவபிள்ங்கிறது கம்பெனிக்கு யூஸ் பண்றது. பட் மூணுமே சேம் திங்க தான் டினோட் பண்ணது. ஸோ மூணுமே அசெட். ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ். இது என்னன்னா, நான் வந்து ஒருத்தங்களுக்கு சேல் பண்ணி எனக்கு ஒரு 1 lakh வரணும். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்க கண்டிப்பா எனக்கு ஒரு 10,000 தர மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப நான் அவங்க தர வரையும் வெயிட் பண்ணி 10,000 லாஸ்ன்னு போடுறதுக்கு இன்னைக்கே எனக்கு அது தெரியும் இல்லையா? ஸோ எப்பயுமே வந்து ப்ரொவைட் ஃபார் ஆல் லாஸஸ் பட் டு நாட் ஆன்டிசிபேட் ப்ராஃபிட். தட் இஸ் ப்ரூடன்ஸ் கான்செப்ட். ஸோ உங்களுக்கு ஒரு லாஸ் வரப்போதுன்னு தெரிஞ்சு அதை முன்கூட்டியே காட்டிடுங்கன்னு சொல்றாங்க. அதுக்காக நான் முன்னாடியே ஒரு ப்ரொவிஷன் கிரியேட் வச்சிருவேன். அதான் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ். திஸ் இஸ் ஆல்வேஸ் அ லைபிலிட்டி. ஆனா அந்த லைபிலிட்டியில நம்ம பேலன்ஸ் ஷீட்ல காட்ட மாட்டோம். இன்ஸ்டெட் வி ரெடியூஸ் இட் ஃப்ரம் டெட்டார் or accounts receivable or trade receivable. Bad debts is an expense.
பேட் டெப்ட்ஸ்க்கு ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ்க்கு எப்பவுமே டவுட் வரும். பேட் டெப்ட்ஸ் இஸ் அன் எக்ஸ்பென்ஸ், ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ் இஸ் அ லைபிலிட்டி இன் நேச்சர். பட் நம்ம லைபிலிட்டியா காட்டக்கூடாது. ரெடியூஸ் இட் ஃப்ரம் டெட்டார், அசெட்ல ரெடியூஸ் பண்ணணும். டெஃபர்ட் ரெவென்யூ இஸ் நத்திங் பட், நான் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன், சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இன்னும் முடிக்கல, இன்னும் கம்ப்ளீட்டா முடிக்கல, அதாவது இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அதுக்கு முன்னாடி எனக்கு அட்வான்ஸா ஒரு விஷயத்த குடுத்துட்டாங்க. நான் இன்னும் ஏர்ன் பண்ணாத ரெவென்யூ எனக்கு குடுத்துட்டாங்க. திஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அன்ஏர்ன்ட் ரெவென்யூ. நானே பண்ணாம எனக்கு ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படின்னா, நான் வந்து இன்கேஸ் நான் அத சரியா பண்ணலன்னா, நான் திரும்ப அத குடுக்கணும். ஸோ தட் இஸ் அன் லைபிலிட்டி. இன்ட்ரெஸ்ட் பேயபிள், நான் ஒருத்தங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்ட பே பண்ணணும். இட் இஸ் ஆல்சோ அ லைபிலிட்டி. சும்மா பேசிக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் ஒரு சம் அப்க்காக தான். கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.